அன்னை தமிழையும் முத்தமிழறிஞர் கலைஞரின் பேனாவையும் வணங்குகிறேன். இது தலைமை கழக பேச்சாளர் நெல்லை ஜானின் சுனாமி அலையோசை. டாக்டர் ஐயா அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவை தோற்கடித்தால்தான் வன்னியருக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று வன்னிய மக்களை தவறாக திசை திருப்புகிறார். இதே போன்றுதான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வன்னிய இளைஞர்களை தூண்டிவிட்டு 21 உயிர்களை வீணாக பலி கொடுத்தார். எந்த பலனும் கிடைக்கவில்லை. கலைஞர் ஆட்சிக்கு வந்த பின்பு போய் சொன்னார், எம்ஜிஆரிடம் போராடினோம், 21 உயிர்களை இழந்துள்ளோம், உங்களிடம் வந்திருக்கிறோம் என்று. கலைஞர் சொன்னார், நான் 20% இடஒதுக்கீடு தருகிறேன் என்று கொடுத்தார். இந்த கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்று அதையெல்லாம் மறந்துவிட்டு பச்சோந்தித்தனமாக பேசுகிறார். இந்த ஒரு தேர்தலில் அவர் வெற்றி பெற்றால் இடஒதுக்கீடு எப்படி பெற முடியும்? உங்கள் கொள்கைப்படி பார்த்தால் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துதானே பெற வேண்டும். அதை ஏன் மறைக்கிறீர்கள்? நீங்கள் ஒரு தன்மையாக பேசுங்கள் டாக்டர் ஐயா அவர்களே.